ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SM கிச்சன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் திருவிழாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ என்ன திருவிழா அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் யார் யார் கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், அண்ணி, அப்புறம் அம்மாவும் தம்பியும் வண்டியில் போயிட்டாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போயிட்டுருக்காரு. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். அதோ போகிறாரு பாருங்க. ஸோ எல்லோரும் நடந்து போகிறோம், கிட்டக்க தான். ஸோ அதனால தான் நாங்கள் நடந்து போகிறோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா படுக்கலை பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. அங்கே வேப்பிலையெல்லாம் போட்டு அந்த இடத்த கூலாக வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் நான், அண்ணி, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லோரும் ஒரு கிளிக் எடுத்துக்கணும். அவர் ஹாய் சொல்கிறாரு பாருங்கள். ஸோ அம்மாவும் தம்பியும் முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ தம்பி ஐஸ்கிரீம் சாப்பிட்டான்னு சொல்லிவிட்டு அம்மா வாய் தொடச்சிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர், அதுக்கப்புறம் இப்போ போகிறது பார்த்திங்கன்னா பகாசுரன். எல்லாருமே அந்த படுக்கலை பரிசோதனை அப்போ எல்லா சாமியும் சுற்றி வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம்தான் திரௌபதி அம்மன் அவங்களோட சபதத்தை முடிப்பாங்க. அதுதான் மதியம் நடக்கும். ஸோ சாமி வருது. சாமி அந்த படுக்கலை பரிசோதனை முடித்து அந்த சாமிக்கு கூந்தல் முடித்து பூ சுடுவாங்க. இதுதான் கான்செப்டு. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அம்மா போயிடுவாங்க. திரௌபதி அம்மன் பூ வச்சாச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான், மதியானம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நைட்டு. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் நம்ம மதியம் அந்த படுக்கலை பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நைட்டு நம்ம இப்போ தீமிதி திருவிழாக்கு தான் போகிறோம். ஸோ என்னோடய அண்ணனும் தீ மிதிக்கிறாங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ போயிட்டே இருக்கோம். ஸோ கொஞ்சம் தூரம் தான் வீட்டில் இருந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் நடந்தே வந்துடலாம். 2 மினிட்ஸ் கூட இல்லை, 1 மினிட் தான் நடந்தே வந்துடலாம். ஸோ நடந்து போயிட்டே இருக்கோம். ஸோ நாங்கள் போயிட்டே இருக்கோம், நானும் என் ஹஸ்பண்டும். ஸோ அம்மாவும் தம்பியும் வண்டியில் போயிட்டாங்க. அண்ணி அண்ணன் கூட பின்னாடி வண்டியில் வந்துட்டுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ எப்பயுமே தீமிதி திருவிழா எங்கள் ஊர் சிஎம், பாண்டிச்சேரி சிஎம் தான் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். ஸோ அதே மாதிரி இந்த இயரும் ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு கழுத்தில் மாலையெல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தீபாராதனையெல்லாம் காட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக தேர் இழுத்த உடனே அதுக்கப்புறம் தீமிதி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே நிறையா கடத்தெருலாம் இருக்கும். தம்பி உண்டிக்கோல் கேட்டான். உண்டிக்கோல்லாம் வாங்கி தர மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா இது வாங்கி கொடுத்தாங்க. அவனுக்கு பிடிக்கல தான் அழுகுறான். அதுக்கப்புறம் அண்ணன் தீமிதிக்க போக போகிறாங்க. ஸோ அதனால் துண்டில் எலுமிச்சப்பழம்லாம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் பூவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க கழுத்தில் பூ போடுறதுக்கு. ஸோ அண்ணன் தீமிதிக்க போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீ மிதிக்கிற இடத்த கரகம் ஒரு வாட்டி சுற்றி வரணும். சுற்றி வந்ததுக்கப்புறம் தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கரகம் சுற்றி தீமிதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்னோடய ஃபோன் ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.